ரூபாயிலேருந்தே உங்களுக்கு நாங்கள் செடிகள் கொடுத்துட்ருக்கோம். அந்த ரூபாய் செடி நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வெத்தலை தான் நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணுறது, சாப்பிட்றது எல்லாமே இந்த வெத்தலை தான். சிவப்பு காம்பு வெத்தலை அப்படின்னு சொல்கிறது. இது பேபி பிளான்ட், சின்ன செடின்றதுனால உங்களுக்கு இலைகள் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. அதுவே பெருசாகிடுச்சு செடினா உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய இலைகள் வரும். ஸோ வளர்க்கறதுக்கான சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேடினீங்கன்னா கிடைக்குமோ கிடைக்காதோ அதனால சொல்கிறேன். இது வந்து நல்லாவே வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் வைக்காமல் ஒரு மாதிரி நிழலில் வச்சுருந்தீங்கன்னா இலைகள் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், பச்சை கலரில் வராது. ஸோ அப்புறம் இது வந்து கொடி வெரைட்டி தான். சப்போர்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்கணும். தொட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு தொட்டிலே தாராளமாக நீங்கள் வைக்கலாம். இல்லை அதுக்கும் மேலே பெரிய செடி ஆயிடுச்சுன்னா உங்களோடது 12 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே தேவைப்படாது. நல்ல ஒரு வெளிச்சம் 4 மணி நேரமாவது இருக்கணும். உரங்கள் எதுவும் அவ்வளோ யூஸ் பண்ண தேவை கிடையாது. இருந்தாலும் என்னோட செடிகள் கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது மண்புழு உரம் மட்டுமே. வேறு எந்த கெமிக்கல் ஒரு ஃபெர்டிலைசர் உங்களுக்கு தேவையே படாது. இது ஒன்று இருந்தால் போதும். உங்களுக்கு சூப்பரான வெத்தலை செடிகள் உங்கள் வீட்டில் தாராளமாக நீங்கள் வளர்த்துக்கலாம். என்னோட நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க வீட்டில் வளர்ந்துருக்கிறது எல்லாமே எனக்கு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி இது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. புக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக MSS இல்லை ப்ரொஃபஷனல் கொரியரில் புக் பண்ணிக்கலாம்.